சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஐயோ மம்மி, அங்க பாருங்க, அங்க என்ன நடந்துட்டு இருக்கு? அதான் எனக்கும் தெரியல. அத பார்த்த அதிர்ச்சியில தான் நானும் நின்னுட்டு இருக்கேன். மம்மி, இது சரியில்லை மம்மி. வேலைக்காரியோட கைய புடிச்சுக்கிட்டு செழியன் நிக்கிறது தப்பு. இதை இப்படி விட்டுற கூடாது. வா, என்னன்னு போய் கேக்கலாம். மம்மி மம்மி மம்மி, இப்ப வேண்டாம். செழியனை வச்சுக்கிட்டு நம்ம எது கேட்டாலும் செழியன் பார்வைக்கு நம்ம தப்பா தெரிய ஆரம்பிச்சிருவோம். செழியனோட கைய புடிச்ச அந்த காயத்ரியோட கைய ஏதாவது பண்ணணும். நம்ம என்ன பண்ணலாம் சொல்லு மம்மி, என்ன பண்ணலாம்? இப்படி சட்டுன்னு கேட்டா டக்குன்னு ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. யோசிப்போம். மம்மி, ரொம்ப தூரமா இருக்கு, அதனால அவங்க என்ன பேசுறாங்கன்னு கூட சரியா கேட்க மாட்டேங்குது. எனக்கு தலையே வெடிச்சிரும் போல இருக்கு. நீ ஏதோ அவசரப்படாத. அம்மா யோசிச்சுட்டு இருக்கல்ல, ஏதாவது பண்ணுவேன். நம்பிக்கையோட இரு. நீ சமையல்ல உப்பு, காரம், புளிப்பு எல்லாத்தையும் சரியா போட்டு நல்லா சமைச்சு எல்லாரையும் ஒரு அசத்து வாழ்த்துக்கள். தேங்க்ஸ். ஆனா இந்த காயத்ரி சமையல் உப்பு, காரம், புளிப்பெல்லாம் பார்த்து சமைக்கிறவ இல்ல. அதோட சேர்த்து அன்பையும் பாசத்தையும் கலந்து சமைக்கிறவ. ஓ, அதனாலதான் அவ்வளோ டேஸ்டா இருக்கா உன் சமையல்? ஆமா. ஒரு நாள் நீ சமைச்சத சாப்பிட்டப்பவே நான் புரிஞ்சுக்கிட்டேன். அன்னைக்கு நீதான் சமைச்சேன்னு தெரியாம அந்த சமையலோட ருசிய பார்த்து மிரண்டு போய் கண்ணம்மா பாட்டி தான் சமைச்சாங்கன்னு என் கழுத்துல இருந்த செயினை போட்டு விட்டேன். தெரியும். அந்த செயினை கண்ணம்மா பாட்டி எனக்கே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நான் அதை பத்திரமா வச்சிருக்கேன். ஓ, அப்படியா? இனி நீதான் தினமும் சமைக்க போற, நாங்க சாப்பிட போறோம். உன் சமையல்ல மயங்கி இதே மாதிரி இன்னும் எத்தனை செயினை உனக்கு பரிசா கொடுக்க போறேன்னு தெரியல. மம்மி, என்ன பேசிக்கிறாங்க? பரிசெல்லாம் வேண்டாங்க. நான் அன்பை சேர்த்து சமைக்கிற மாதிரி நீங்க எல்லாரும் பதிலுக்கு அதே அன்பை எனக்கு திருப்பி கொடுத்தா அதுவே எனக்கு போதுங்க. இந்த பணம், நகை, சொத்து, சுகம் இது எல்லாத்தையுமே விட அன்பு மட்டும்தாங்க ஒசந்தது. நீ சொல்றது உண்மைதான். என் அப்பாவோட உயிரை காப்பாத்தின உனக்கு இந்த வீட்டுல இருக்கிறவங்க அன்பை கொடுக்க எதுக்கு யோசிக்க போறாங்க? எங்க வீட்டுல இருக்கிற எல்லாரோட அன்பும் உனக்கு நிச்சயமா கிடைக்கும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் சமையல் வேலைக்கு ஜாயின் பண்றவங்கள இன்டர்வியூ பண்ணி அதுல அவங்க பாஸ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நாங்க வேலையே கொடுப்போம். ஆனா உனக்கு அந்த மாதிரி எதுவும் இல்லாம அன்னைக்கு ஒரு நாள் சமைச்சதை வச்சு நீ சமையல் எக்ஸ்பர்ட்னு முடிவு பண்ணி உன்னை வேலைக்கு அப்பாயிண்ட் பண்ணியாச்சு. அன்னைக்கு நீ சமைச்சதோட வாசனை இன்னும் என் கைய விட்டு போகல. அந்த ருசி இன்னும் என் நாக்க விட்டு போகல. அடுத்து நீ சமைக்க போற சாப்பாட சாப்பிட நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். நல்லா டேஸ்டா சமைச்சு கொடுத்து என்ன அதிகமா சாப்பிட வச்சு வெயிட் போட வச்சிருவியோன்னு பயமா இருக்கு. நான் நிறைய சமைச்சு போடுறேன், நீங்க நல்லா சாப்பிட்டு அதுக்கேத்த மாதிரி உடற்பயிற்சி பண்ணி உடம்பு ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. மம்மி, ஒரு சின்ன விஷயத்த போய் இவ்ளோ நேரம் யோசிக்கிறேன். அவங்க என்னடானா இவ்ளோ நேரம் பேசுறாங்க. அப்படி என்னதான் பேசுறாங்க? என்ன பேசிக்கிறாங்கன்னு கூட தெரியலையே. செழியனோட ஜாதகத்துல வேற அவனோட தகுதிக்கு ரொம்ப ரொம்ப கீழே இருக்கிற பொண்ணுதான் அவனுக்கு மனைவியா வருவான்னு ஜோசியர் சொல்லிருக்காரு. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மம்மி. அதுக்கு இந்த வேலைக்காரியவா செழியும் கல்யாணம் பண்ணிப்பான்? அந்த அளவுக்கு அவன் ஒண்ணும் முட்டாள் இல்ல. நீ மனசை போட்டு குழப்பிக்காத. வா போலாம். சரிங்க, நல்ல நேரத்துல சமைக்கணும். நான் போயிட்டு வரேன்.
காயத்ரி வாமா, நல்ல நேரத்துல வந்திருக்க. இனிமே உனக்கு எல்லாமே நல்லதாதான் நடக்கும். தேங்க்ஸ் பாட்டி. காயத்ரி, காயத்ரி வாழ்த்துக்கள். தேங்க்ஸ்க்கா. காயத்ரி, இந்த கிச்சன்ல நீ சமைச்ச ஒரே காரணத்துக்காக உன்னை வீட்டை விட்டு அனுப்புனாங்க. ஆனா அதே சமையல் கட்டுக்குள்ள நீ திரும்பவும் வந்துட்ட. இனி உன்னை யாராலும் இங்க இருந்து அனுப்ப முடியாது. உண்மைதான் பாட்டி, இது என்னுடைய இடம்தான். என்ன பாக்குற? இனிமே இது உன் இடம். மம்மி, அந்த காயத்ரி சும்மா இருந்தாலும் இருந்திருப்பா. அவளை தோட்டத்தை விட்டு விரட்டுறன்னு சொல்லி வீட்டுக்குள்ள ஸ்ட்ராங்கா அஸ்திவாரம் போட வச்சிட்டீங்கல்ல. ம், அந்த அஸ்திவாரத்தை ஆட்டி உடைக்கதான் இப்ப நம்ம கிச்சனுக்குள்ள போக போறோம். வா. காயத்ரி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள சாமிய வேண்டிக்கிட்டு உன் வேலையை ஆரம்பிமா. சரிங்க பாட்டி. ம். ஏய், கண்ணம்மா, உன்னை அண்ணி வர சொன்னாங்க. ம். போய் என்னன்னு கேட்டுட்டு வா. காயத்ரி, நான் என்னன்னு பாத்துட்டு வரேன். நீ சமையல பிரமாதப்படுத்து. ஆ? அதெல்லாம் அசத்தி போடுவேன் பாட்டி, அசத்தி. நீங்க கவலையே படாதீங்க. ஆ, சரி, நான் போய் ஆதிசங்கரை பாத்துட்டு வரேன். ம்.